ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது வந்து டபுள் கலர் ரோஸ், அதாவது லைட் ரோஸு, அப்புறம் அந்த கார்னரில் ஃபுல்லாக டார்க் ரோஸாக வரும். இது வந்து வித்தியாசமாக இருக்கும் பூக்கள் பார்க்க. ஆனால் வாங்கும்போது அப்படி தான் இருந்தது, ஆனால் இப்போ வந்து வித்தியாசமாக பூத்துருக்கு. நல்ல குட்டி குட்டி இதழ்களாக நிறைய அழகாக இருக்குது பாருங்கள், அடுக்கடுக்காக இருக்குது. லைட் பிங்க்கில் மட்டும் பூத்துருக்கு. ஆனால் வாங்கும்போது எப்படி இருந்ததுன்னா லைட் பிங்க்கு ப்ளஸ் அந்த இதழ்களில் வந்து கார்னரில் மட்டும் டார்க் ரோஸாக இருந்தது. பார்க்க வித்தியாசமாக இருக்கேன்னு வாங்கினேன். சரி, அடுத்த பூ எப்படி பூக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தாப்பில் 2 மொட்டு இருக்குது. எப்படி பூக்கள் பூக்குதுன்ட்டு, என்ன கலரில் பூக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து கத்திரி செடி. இது வந்து வயலட் கத்திரி. வயலட் கத்திரியில் 2 காய்கள் பெருசாக இருக்குது. இன்றைக்கி அதை அறுவடை பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து கொத்து கொத்தாக காய்கள் காய்க்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நல்லாயிருக்கும் சதப்பத்தோட. இதுவும் வந்து ஒயிட்டு பிரிஞ்சால். வெள்ளை கத்திரி வந்து 2 காய்ச்சிருக்கு, ப்ளஸ் கூட ஒன்று 3 காய்ச்சிருக்கு. இதுவும் புதுசாக வாங்கின நாற்று வச்சு வந்தது தான். செடி வந்து நல்லா பெருசாகிடுச்சு. இனிமேல் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிடும். இது 2வது அறுவடை. இதில் ஃபஸ்ட்டு 3, இப்போ ஒரு 3. இதில் நிறைய எடுத்தாச்சு. வயலட் கத்திரிக்காயில் நிறைய அறுவடை எடுத்தாச்சு. கொத்து கொத்தாக இந்த செடி வந்து எப்போவுமே காய்கள் கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு சதுர வடிவான தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இது இன்சுலின் வந்து எப்போமாவது தான் பூ பூக்கும். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. மஞ்சளில் கார்னரில் வந்து ரெட் கலரில் கோடு கோடாக இருக்குது பாருங்கள். நல்லா ரெட் கலரில் லைன் இருக்கும். பார்க்கவே வித்தியாசமான ஒரு பூக்கள். அதாவது இது வந்து வித்தியாசமாக இருக்கும். இதோட பூ வந்து பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி ரணகல்லிலையும் மழை காலத்தில் தான் பூ பூக்கும். அது நல்ல பெல் மாதிரி இருக்கும். நல்லா பார்க்க சிகப்பு கலரில் அப்படியே அழகாக கொத்து கொத்தாக தொங்கும் அதில் பூக்கள். அதை அப்டேட் பண்ணுறேன். பூக்கள் பூத்த உடனே ஒரே ஒரு செடி தான் இருக்குது. இது இன்சுலின் செடி. இதுவும் வந்து கத்திரிக்காய் செடி தான். அதாவது க்ரோ பேக்கில் கைப்பிடி சவரில் இருக்குது. வயலட் கலர் கத்திரி. புதுசாக நம்ம விதை போட்டு நாமளே உருவாக்கின செடி. இப்போ தான் ஹைட் வச்சுட்டு வருது. பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. இன்னும் காய்கள் இதில் வரல. இதே மாதிரி இன்னொரு செடியும் நம்மகிட்ட இருக்குது. இதே வயலட் கத்திரி. அது வந்து காய்ச்சா தான் டார்க் வயலட் கத்திரியாக எனக்கு தெரியும். பார்ப்போம். ஆனால் இதோட க்ரோத் வந்து நல்லா இருக்குது. நல்லா பெருசாகிட்டு நிறைய கிளைகளும் அதில் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.